Good morning everyone. Today we are going to see about DBMS concept. So already we have seen what are the definition of DBMS and introduction to DBMS and evaluation of DBMS. Under evaluation of DBMS we have seen three limitations of DBMS, right? One is data duplication, high maintenance and security. So these are the limitations under DBMS. So now we are moving into DBMS concept. There exist few standards. Some few standards are available and applicable in all forms of databases. So what are the forms of databases available in market? We have two types of databases. One is RDBMS and another one is ODBMS. So RDBMS is nothing but relational databases and ODBMS is object database management system. Okay, so relational database management system and object database management system. So what is the difference between relational and object? So normally the database systems as collection of data and we have recorded some data as a database. Okay, so in relational database, relational is nothing but table format. Relation is another name is table. So ஒரு டேட்டாஸை வந்து நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணோன்னா that is called relational databases. Okay, so நார்மலாக we have using this type of databases only. எல்லா டேட்டாஸுமே நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலாக எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை the most common database அப்படின்னாலே that is relational database model தான். So another one database model is also available, that is object database management system. That is nothing but object oriented. The informations are stored in an object type, which is object oriented language. நம்ம C++, Java இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, அதெல்லாம் object oriented languages. So அந்த மாதிரி மெத்தடில் object relatedல it will stored. Okay, so that type of database management system is ODBMS. Okay, so இந்த ரெண்டு இதுலையுமே சில இது வந்து காமனாக ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து applicable for all database management system. ஸோ சில கான்செப்ட் வந்து எந்த டேட்டாபேஸாக இருக்கட்டும் அதில் வந்து எல்லாத்துலேயுமே அப்ளிகபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஆல் டிபிஎம்எஸ் அட்ரஸ் டு த ஃபாலோயிங் டூ பேசிக் கான்செப்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டு பேசிக் கான்செப்ட் வந்து எந்த டேட்டாபேஸாக இருக்கட்டும் அது வந்து ஒரு அப்ளிகபிளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ தட் டூ பேசிக் கான்செப்ட்ஸ். ஒன் இஸ் ஆசிட் ப்ராப்பர்ட்டி. It should consist of acid property. So what is meant by acid? A is atomicity and C denotes consistency, I denotes isolation and D denotes durability. Okay, so இந்த ஒவ்வொரு வேர்ட்லையும் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் சேர்த்து தான் ஆசிட் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் வந்து அப்ளிகபிளாக இருக்கணும் அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் திஸ் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் அது வந்து அப்ளிகபிளாக இருந்தால் தான் it consider as a DBMS. Okay, so first what is meant by atomicity? சரியா? atomicity in the sense இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம், இல்லைன்னா ஏதோ ஒன்று மாடிஃபிகேஷன் பண்ணுறோம், ஏதோ ஒன்று சம் ரிலேட்டட் ஆக்சஸிங் ஆர் மாடிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நம்ம டிரான்சாக்ஷன் தான் சொல்லுவோம். சரியா? ஸோ தட் டிரான்சாக்ஷன் இஸ் நம்ம வந்து அப்டேஷன் டைமில் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் வந்து எப்பயுமே இட் வில் consider in a updation time. Okay, so it will either commits or aborts சொல்லுவாங்க. ஒன்று இதில் இன்னொன்று நமக்கு புக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க, தம்ப் ரூல். அட்டாமிசிட்டியோட தம்ப் ரூல் என்னென்னா ஆல் ஆர் நத்திங். ஒன்று எல்லாமே பண்ணணும், இல்லைன்னா எதுவுமே பண்ணக்கூடாது. சரியா? அப்போ இந்த அட்டாமிசிட்டியோட மீனிங் என்ன அப்படின்னா, while transaction it either commits or aborts. Okay, so commitsனா என்னென்னா successful updating. It will அப்டேட் வந்து இட் வில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா அபார்ட்ஸ் தான் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுறது. ஓகே, ஸோ இட் அப்டேட்டிங் ஃபெயிலியர். ஒன்று எல்லாத்தையும் அப்டேட் பண்ணும், சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணும், அதர்வைஸ் இட் டெலீட் ஃபெயிலியர். அதாவது ஃபெயிலியர் கண்டிஷனுக்கு அப்டேட் ஃபெயிலியர் கொண்டு வந்துடும். ஒன்று ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும், இல்லைன்னா ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகணும். ஓகே, all or nothing. So this is the thumb rule about atomicity. Atomicityயோட thumb rule என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, all or nothing. While transaction it either commits or aborts. ஒன்று ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்சாக்ஷன் பண்ணும், otherwise it will update failure. Okay, so all and nothing ஞாபகம் வச்சுக்கோங்க. So this is about atomicity. And consistency is used to
which is ensures the changes in data value to be constants at any given instance. The consistency என்ன பண்ணும் அப்படின்னா it ensures that the changes in the data value. இப்போ ஏதாவது நம்ம டேட்டா வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது அதாவது ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸில் ஏதாவது சம் இன்ஸ்டன்ஸில் அதில் ஒரு சேஞ்ச் ஆகிருக்கா இல்லை அது கரெக்டாக இருக்கா, நம்ம கொடுத்த டேட்டா எந்த சேஞ்சும் இல்லாமல் நம்ம கொடுத்த மாதிரியே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் கன்சிஸ்டன்சி. சரியா? ஸோ கன்சிஸ்டன்சினால என்னன்னா நிலைத்த தன்மைன்னு அர்த்தம். ஒரு டேட்டாவை நம்ம இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட நேம் கிளாஸ் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னா தட் வில் நாட் சேஞ்ச் அட் எனி இன்ஸ்டன்ஸ். ஏதாவது ஒரு இன்னொரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறப்போ அந்த ஸ்டூடெண்டோட நேமோ கிளாஸோ மாறிடுச்சுன்னா it will affect the entire database. Okay, so that consistency constant level வந்து check பண்றது தான் consistency. So it ensures the changes in the data value to be constants at any given instance. எந்த இன்ஸ்டன்ஸ்லையுமே அந்த வேல்யூ வந்து கான்ஸ்டண்டா இருக்காங்கிறத செக் பண்றது தான் consistency. And another one is isolation. So this isolation method is needed during concurrent transaction. ஸோ கான்கரண்ட் டிரான்சாக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சாகணும். ஸோ கான்கரண்ட் டிரான்சாக்ஷன் எப்போ நடக்குதோ அப்போ ஐசோலேஷன் நமக்கு தேவைப்படும். அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஐசோலேஷன் இஸ் நீடட் வென் த கான்கரண்ட் isolation is occurring. Okay, so when multiple users do the transaction by accessing same object at the same time. So multiple users வந்து ஒரே ஆப்ஜெக்டை ஒரே டைம்ல ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா that is called concurrent transaction. சரியா? ஸோ கான்கரண்ட் டிரான்சாக்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரே டைமில் ஒரே ஆப்ஜெக்டை மல்டிபிள் யூசர்ஸ் ட்ரைங் டு ஆக்சஸ் அப்படின்னா தட் இஸ் கால்டு கன்கரண்ட் டிரான்சாக்ஷன். ஸோ அந்த மாதிரி கன்கரண்ட் டிரான்சாக்ஷனில் இட் வில் அஃபெக்ட் சம் கான்ஃப்ளிக்ட், ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதில் நடக்கும். தட் காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வி நீட் டு ஐசோலேட் தட் பர்டிகுலர் டேட்டா. ஸோ அந்த ஐசோலேட் பண்ணுற அந்த மெத்தடு தான் ஐசோலேஷன். சரியா? டு ப்ரிவெண்ட் கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரே ஆப்ஜெக்டை 4-5 பேர் ஆக்சஸ் பண்ணுறப்போ இட் வில், இப்போ நார்மலாக நம்ம ஒரு ரிசல்ட் பார்க்குறப்பயே பீக் டைமில், அதாவது ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண அந்த டைமில் நீங்கள் நெட்வொர்க் ஆன் பண்ணிங்கன்னா சேம் டைமில் எல்லாரும் பார்ப்பாங்க, கொஞ்சம் நெட்வொர்க் வந்து ஹேங் ஆகுது இல்லையா, அதுதான் கான்ஃப்ளிக்ட். சம் காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, தட் காம்ப்ளிகேஷன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு பர்டிகுலர் ஐசோலேஷன் மெத்தடு தான் ஐசோலேஷன். ஸோ டியூரிங் கான்கரண்ட் transaction டைம்ல இதை பண்ணுவோம். சரியா? and coming to durability. Durability in the sense, if in case any failure occurred during transaction, we need to recover all the committed transactions. For example, இப்போ நம்ம ஃபெயிலியர் ஆயிடுச்சு, some transaction எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, but we need to recover all the transactions before we have done. என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா that is called durability. Okay, so to recover, it is used to recover committed transaction during failure. So failure time la all committed transactions we can recover from that. Okay, that is durability. So ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. And the second concept is, first one is acid properties. சொன்னோம், ஆசிட்ல தான் atomicity, consistency, isolation, durability. Second is concurrency, control and locking. So what is mean by concurrency, control and locking? நார்மலாக கன்கரன்சி, இந்த மாதிரி கன்கரண்ட் டிரான்சாக்ஷனில் என்ன பார்த்தோமோ அதே தான் இதோட மீனிங். கன்கரன்சி கண்ட்ரோல்னா சேம் டைமில் சேம் ஆப்ஜெக்டை மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுற டைம். ஓகே, ஸோ அந்த இடத்துல we can give a control and lock. ஓகே, during data sharing. ஸோ டேட்டா ஷேர் பண்ணுறதுக்கு இந்த மெக்கானிசம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் when the same time and shared among multiple users. Same data is shared among multiple users. Provide access control is needed. அதாவது ஒரே டேட்டாவை மல்டிபிள் யூசர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறப்போ we need to give access control to that particular user. Correct? So அந்த access controlலையும் and privilege of changing the application data. ஸோ இந்த ஒரு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறனால அவங்களுக்கு நம்ம ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோலையும் கொடுக்கணும், அவங்களுக்கு சம் ப்ரிவிலேஜஸையும் கொடுக்கணும். தட் கண்ட்ரோல்டு த்ரூ லாக்கிங். சரியா? ஸோ இந்த லாக்கிங் ஸ்கீம் வச்சு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தட் ஆக்சஸ் மெத்தட் இஸ் கால்ட் concurrency control locking. So we have seen today's class, we have seen about only DBMS concept, only simple concept is there. So I hope you all understand this concept. Thank you.